எனக்கு கேமரா ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, அதனால் நானே வந்துட்டு ஆப்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு பின் பண்ண அந்த எட்ஜில் பின் பண்ண இல்லைங்களா, அதுவும் அந்த மிடில் பின் பண்ணதையும் வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு அயன் பண்ணிப்போம். இந்த மாதிரி மடிப்பை கரெக்டாக வச்சுட்டு பாருங்கள், இது மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு டைம் இப்படி மேலே அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிங்கிள் ப்ளீட்டாக எடுத்து அயன் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஸ்ட்ரெயிட்னர் இருந்ததுன்னா அதில் கூட பண்ணிக்கலாம், அதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இது மாதிரி சிங்கிளாக எடுத்து அயன் பண்ணிப்போம். இப்போ கரெக்டாக ஈவன் பண்ணிவிட்டு மேலேயும் அயன் பண்ணிப்போம். இப்போது அந்த மிடில் போர்ஷனுக்கும் அடுத்ததுக்கு நம்ம பின் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இது எடுத்துப்போம். நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே அந்த சிங்கிள் ப்ளீட்டாக பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரே இதாக இந்த ஏஜுக்கும் அயன் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து கரெக்டாக வராது. இந்த மாதிரி கொஞ்சம் போர்ஷனாக எடுத்து பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக வரும். அதுக்காக தான் நான் மிடில் ஒரு பின் போட்டு காட்டியிருக்கேன். நான் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் மோட்லலாம் வைக்கல, நார்மல் மோடில் தான் இருக்குது. உங்களுக்கு ஈஸியாகவே புரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்டிஃபாக அப்படி நின்றுச்சு. இந்த மெத்தட் வந்து நீங்கள் பிரைட்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் நார்மலாக ஃபங்க்ஷனுக்கு நாமளே போகிற செல்ஃபாக சாரீ ரேப் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம். உல்டாவாகவும் போட்டு அயன் பண்ணிக்கோங்க. இப்போது சாரீ வந்து நம்ம மேலே போட்டு நமக்கு எவ்வளோ ஹைட்டு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹைட்டை பார்த்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் மடிப்பு வரும் இல்லைங்களா, அந்த மடிப்பு நம்ம அயன் பண்ணிக்க முடியும். இங்கே பாருங்கள், ஒரே ஒரு ஃபோல்ட் மட்டும் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அங்கே ஒரு பின் பண்ணிடுங்க. பின் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோக்கு பாடி வந்து கவர் பண்ணி அதே மாதிரி அயன் பண்ணுறீங்களோ அப்போ வந்து நீங்கள் கட்டும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் இப்போது ஃபுல்லாக கவர் ஆகாமல் பாதியாக கவர் பண்ணிவிட்டு நீங்கள் அயன் பண்ணிங்க அப்படின்னா கட்டும்போது அது இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் கவர் ஆகும். இப்போ வந்துட்டு உங்களுக்கு மைண்டில் ஒரு இமேஜின் வந்திருக்கும், ஓகே நமக்கு வந்து இந்த அளவுக்கு எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்போ வந்து இங்கே வச்சு அதை அயன் பண்ணிக்கலாம்.
ரொம்ப குறுகலாக பண்ணிடாதீங்க, அதை தான் நான் முன்னையே சொன்னேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். நான் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்தளவுக்கு என்னோடய பாடிக்கு இது கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. இப்போது நம்ம அதே ஷேப்க்கு அப்படியே அயர்ன் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப லென்த்தியாக அதே ஷேப்க்கு அயர்ன் பண்ணிடாதீங்க. நமக்கு முந்தி விட்டோம் இல்லைங்களா, அதில் பாதி அளவுக்கு இப்போ அயர்ன் பண்ணிங்கன்னா போதும். இது வந்து அவங்கவுங்களோட லென்த்தை பொறுத்து, மீன்ஸ் அவங்கவுங்களோட அந்த முந்தியோட லென்த்தை பொறுத்து இந்த இது வந்து அதில் பாதி அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க, எடுத்து அயர்ன் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போது நம்ம எப்படி ஃபோல்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டால் தான் எப்படி மடிக்கிறதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நான் ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கு சாரியோட இன்னொரு எட்ஜு, அந்த எட்ஜ் எடுத்துக்கோங்க. நான் அந்த சைடு வந்துடுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நான் அங்கே மெஷர்மெண்ட் சொன்னேன் இல்லைங்களா, அதோடு விட்டுருங்க. அதுக்கு விட்டுட்டு அதுக்கு கொஞ்சம் கீழே இருந்து அந்த இதுவும் இந்த எட்ஜையும் சேர்த்து மடிச்சிடலாம், நம்ம எப்போவும் சாரீ மடிக்கிற மாதிரி. இங்கே பாருங்கள், இது வரைக்கும் மடித்தது போதும். இப்போ வந்து நம்ம வந்து டேபிள் மேடில் போட்டுக்கலாம், அப்போ தான் இனிமேல் அந்த ஃபோல்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். டேபிள் மேலே போட்டுட்டு நான் அந்த சைட் போயிடுறேன், அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியும் பார்க்குறதுக்கு. பாருங்கள்,
இதுக்கு மேலே வந்து அயர்ன் பண்ண போர்ஷன் இருக்கறனால நம்ம வந்து ரொம்ப டைட்டாக மடிக்கக்கூடாது. அந்த முந்தி வந்து அப்படியே நம்ம மேலே போட்டுட்டு மடிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இது மாதிரி அந்த மடிப்பு நம்ம எப்படி நம்ம இது போல் நம்ம விசிறி மாதிரி இது பண்ணி வச்சோமோ அதே இதுலேயே நம்ம அப்படியே வச்சுக்கலாம். அந்த பின் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுதான் நமக்கு அளவு. அதோட கீழே விட்டுட்டு இப்போ அதை இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள்,